இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஜென்சியை பார்த்து தமிழக வெற்றி கழகம் ஆடி போகிறதா இல்லைன்னு பாருங்க. யார் வந்துட்டு இதுல உண்மையை பேசுறா அப்படிங்கறத வந்துட்டு ஒரு தெளிவு பெற வந்துட்டு மன நிலைமையில இப்ப நம்ம நாட்டு மக்கள் இல்லை. திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட உடனே எப்படி இல்லை லட்சக்கணக்கான இளைஞர்கள் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஒரு கட்சியில் வந்து சேர்றாங்களே, என்னது ஆச்சரியமா இருக்குன்ட்டு தோணுது. விஜய் அவர்கள் நினைச்சா பெரிய புரட்சியே தமிழ்நாட்டில் உருவாக்கலாம். இளைஞர் பட்டாளத்தை வச்சு மாற்றுக்கிறதே கிடையாது. உண்மை இது. இந்த போறான் பாரு, அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தப்ப வாயை மூடிக்கிட்டு இருந்தான். போராட்டத்துக்கு அப்புறம் தான் மோடிஜி வாயே திறந்தாரு. ஏன் விவசாயிகளுக்கு அந்த இது பண்ணல? அதுலயே பல அது வயசானவங்க விவசாயிகள் லாக்ல இருந்து அடிச்சு தூக்கி போட்டாங்க. ஆனா இங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பெருசா ஹைலைட்டா காமிக்கப்படுது. ஜல்லிக்கட்டுனால அவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த தமிழர்களுக்கு இப்படி ஒரு பேர் அப்படி ஒரு போராடின மாணவர்கள் தானே ஏதோ ஒரு வலைக்குள்ள சிக்கிறாங்களோ இளைஞர்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க, பிஜேபிக்காரன் உடனே சமரசம் செஞ்சிருவானா? உறுதியா இல்ல. ஒருத்தனை குடும்பி முடிய பிடிச்சிட்டு ஆட்டுவானா? சொல்றதை நீ கேட்கணும்னு சொல்லுவான். இவங்களுடைய ஐடியாலஜி என்னன்னா, நம்ம வந்து அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவோம், ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். திரையில வந்து பெரிய ஸ்கிரீன்ல இருக்காரு, டிவில வந்து சின்ன ஸ்கிரீன்ல வர போறாரு, அவ்வளவுதான். திரைப்படத்துல நடிச்சாரு, நிஜத்துல போராடினாரு. இவரு திரைப்படத்துல போராடினாரு, நிஜத்துல நடிச்சாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதுதான் பேர்ல வர முடியாது. சூரியஸ்னு பேரை மாத்திட்டு இங்க வரானுங்க. கோயம்புத்தூர்ல இப்ப அவனுங்க பிடிச்சிட்டானுங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுதான் போரே போடணும். கேட்டா அவர் குடுமி அங்க இருக்கு, ஆட்டி வச்சிருவாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியம் இருந்தா, ஒரு திராணி இருந்தா, நாங்க 3 பேரு கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு வரா. திமுக ஜென்சியை பார்த்திருப்பாங்க, அதிமுக ஜென்சியை பார்த்திருப்பாங்க. அதிமுக ஜென்சி யாருன்னா ஐயா எடப்பாடி குரூப் தான். சீபா ஆதித்தனார் எங்களுக்கு முன்வைத்தது தாத்தா காலத்து நாம் தமிழர், இது பேரன் காலத்து நாம் தமிழர். தாத்தா அப்ப சமரசம் பண்ணிட்டாரு. பேர பிள்ளைங்க நாங்க பாடங்க திரைக்கிறோம், சமரசம் பண்ண மாட்டோம், உறுதியா சண்டை போடுவோம். அறந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் ஜென்சி இளம் தலைமுறையினர் 3 பேரை நம்ம சந்திக்க இருக்கோம். பல சுவாரஸ்யமான இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஜென்சி போராட்டத்தினால் நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி அவரிடம் விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள், விருந்தினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். வணக்கம் கோகுல். வணக்கண்ணே. வணக்கம் சக்தி ஸ்டாலின். வணக்கம். வணக்கம் சிங்கை கபிலன். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் 3 பேரையும் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் அருந்தமிழின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பயணம் சிறக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு பெரிய டாப்பிக்கே வந்து கையில் எடுத்திருக்கக்கூடிய காக்ரோச் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒரு இளைஞர் அமெரிக்காவில் இருந்து கொண்டு ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதிலிருந்து பிறக்கப்பட்ட ஒரு கட்சி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இன்னைக்கு பாஜகவே ஒரு ஆட்டிட்டு இன்னைக்கு தலைநகரத்தில் நிற்குது. ஒட்டுமொத்த இந்தியா பூராவுமே அந்த கட்சி எடுத்த நடவடிக்கையினால இந்த நீட் என்ற விஷயம் வந்து பெரிய வைரலாக பரவப்பட்டிருக்கு. உண்மையாலே இந்த ஜென்சி புரட்சினால ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கா? இப்போ இங்கே டிவிகேங்கிற ஒரு கட்சி உருவானுச்சு, அதிலும் ஜென்சினால ஒரு மாற்றம் நிகழ்ந்துருக்குங்கிறாங்க. இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டிலனால இன்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து பதவி விலக வச்சுருக்காங்க, ராஜினாமா பதவி வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் பார்க்க பயங்கர சைலண்ட்டாக நிற்கீங்க, ஆனால் வைலண்ட்டாக ஏதோ பயங்கர ஒரு நோக்கத்தோடு இறங்கி இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து வேலை செய்யறாங்களா? உண்மையா கோகுல்? திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட உடனே எப்படி இல்லை லட்சக்கணக்கான இளைஞர்கள் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஒரு கட்சியில் வந்து சேர்றாங்களே, என்னது ஆச்சரியமா இருக்குன்ட்டு தோணுது. இப்போ அடுத்த கொஞ்ச காலத்திலே பார்த்தா ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து நீட் முறைகேடுக்கு அந்த இளைஞர்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போ போராட ஆரம்பித்த உடனே இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி விவசாயிகள்லாம் ஒட்டுமொத்த மாநிலத்தில் உள்ள விவசாயிகள்லாம் டெல்லி பாராளுமன்றம் நோக்கி நடை போட்டு அந்த சட்ட மசோதாவை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. அதற்கு ஐயா மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 350 நாளுக்கு மேலே தான் அதுக்கு பதில் தெரிவித்தார். சரி, நான் அந்த மசோதாவை திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்ட்டு பதில் தெரிவித்தார். ஆனால் இவர்கள் போராடினாங்க, இளைஞர்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க, பாராளுமன்றம் நோக்கி படையெடுத்தாங்க. எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை திருப்பி எடுத்து போராடினாங்க. பெரும்பாலான பெண்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இதற்கு 28 நாளில் ஐயா மோடி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் பதில் வீடியோ தெரிவிச்சிருக்காங்க. நல்லது தானே கோகுல்? அது என்ன அந்த அளவுக்கு இளைஞர்கள் புரட்சியாக ஒன்று கூடி இன்னைக்கு வந்து பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அதுல உண்மையிலே பயத்தை காட்டியிருக்காங்கன்னு தானே அர்த்தம்? எனக்கு எப்படி தோணுதுன்னா, பயத்தை காட்டியிருக்காங்க ஒரு பக்கம், ஏதோ ஒரு வலைக்குள்ள சிக்கிறாங்களோ இளைஞர்கள் அப்படின்னு எனக்கு தோணுது.
சரி, நீங்க என்ன கேக்குறீங்க? உடனே இளைஞர்கள் வந்து கொதிச்சு எழுந்ததுனால பிரதமர் வந்து உடனே வீடியோ போடுறாரு அப்படித்தானே அப்படின்னு கேக்குறீங்க. ஏகப்பட்ட பேர் சரி, தைரியமா அதேதான் ஒரு கோகுல் பெண்ணெல்லாம் வந்து அப்படி வண்டியை போய் நிறுத்தி அவ்வளோ எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஒரு பையன்லாம் வந்து சுத்தி போட்டு அடிக்கிறாங்க, வாங்கி அடின்னு சொல்லிட்டு நிக்கிறான். எனக்கெல்லாம் உண்மையிலே நம்ம வந்து எனக்கு ஒரு 20 வயசு பின்னாடி போய் அந்த கூஸ் பம்பாங்களா அப்படியே எனக்கு நம்மளும் அந்த காலத்துல அப்படி எல்லாம் நின்று சண்டை போட்டு இதெல்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டம் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இதே நிலையோட தான் அண்ணன் சொன்ன மாதிரி 300 நாளுக்கு மேல் விவசாயிகள் போராடினாங்கல்ல. எத்தனை இவங்க 28 நாள், 300 நாளுக்கு மேல் போராடினதுக்கு அப்புறம் தான் மோடிஜி வாயே திறந்தாரு. ஏன் விவசாயிகளுக்கு அந்த இது பண்ணல? அதுலயே பல அது வயசானவங்க விவசாயிகள் தானே அப்படின்னு இது இளைஞர் அது என்ன விவசாயிகள் தானே, அவர் அப்படித்தானே 300 நாள் தள்ளினாரு. இப்போ நம்ம என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விவசாயி ரொம்ப முக்கியம், விவசாயம் முக்கியம். ஆனால் இப்போ இதுக்கு முதலாள குரல் கொடுக்குறாங்கன்னா, முதலாள குரல் கொடுத்து இந்த விஷயத்தை முதன்மைப்படுத்துறாங்கன்னா அதில் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இங்கே நீட்டு முறைகேடுக்கு நீதி கேட்டு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்குது வேற. இப்போ இங்கே அந்த கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணுறது மட்டும் இங்கே நம்மளுடைய கோரிக்கை இல்லை. நீட்டே இங்கே வேணாங்கிறதா இங்கே நம்மளுடைய கோரிக்கை. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நீட்டு வேணான்னு ஒரு பொழுதும் சொல்லலை. அவர் தவறு செஞ்சிருக்காரு, அவரை வந்து ராஜினாமா செய்ய சொல்லு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் இப்படி போனால் நாளைக்கு இன்னொரு கல்வித்துறை அமைச்சர் இதே மாதிரி வரப்போறாரு. இந்த பிரச்சனைங்கிறது சால்வ் ஆகாது. இப்போ இங்கே பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். செயல்படுத்தியது பாஜக. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா அதை அமைதியாக இருந்து வாழைப்படத்தில் ஊசி இறக்குவது போல தமிழ்நாட்டில் அனுமதிச்சது திமுக, அதிமுக. இவங்க 4 பேருமே கூட்டுக்கலவாணிகள் தான். இப்போ இங்கே பாஜக இங்கே தவறு செஞ்சிருக்கு. இப்போ அது அங்கே காங்கிரஸ் போராட பார்க்குது. ஆனால் காங்கிரஸோட போராட்டம் அங்கே வந்து பெரிய ஒரு ராகுல் காந்தி அடிச்சு தூக்கி போட்டாங்க. ஆனா இங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பெருசா ஹைலைட்டா காமிக்கப்படுது. அப்போ ஒருத்தரை டம்மி ஆக்கி ஒருத்தரை வளர்த்து விடுவதற்காக உருவாக்கப்பட்டதோ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு எனக்கு ஒரு சிந்தனை இருக்கு. அப்படியாமா? எத்தனையோ பிரச்சனை நடக்குது. அந்த எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்துட்டு நம்மளோட மோடி அவர்கள் வந்துட்டு அதுக்கு குரல் கொடுக்கல. இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 28 நாள்லேயே வந்துட்டு அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. உடனே வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவு போடுறாங்க. அப்படின்னா இது வந்து அந்த காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு ஒழிக்கணும், அந்த கட்சி டம்மியா காட்டணும். அதை விட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து மக்களுக்காக நிறைய நல்லது செய்யுது அப்படின்ட்டு மக்களிடையே காட்டி. ஆபத்து தானே பாஜக. இன்னொரு புதிய சக்தி உருவாகி வர்றதுங்கிறது வந்து ஆபத்தா தானே இருக்கும். அதனாலதானே அவங்க வந்து என்னடா காங்கிரஸ சமாளிக்கிறதோட இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி வர்றாங்க போது பயப்படுவாங்களாமா? இத்தனை வருஷமா இருக்கிற காங்கிரஸே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டம்மி கட்சி அப்படின்னு காட்டுறப்போ இளைஞர்கள் வந்துட்டு ஒரு நேரத்துல இந்த சைட்ல இருப்பாங்க, ஒரு நேரத்துல அந்த சைட்ல இருப்பாங்க. ஒரு படத்தை பார்த்தா இப்போ ஒரு படத்தை பார்த்தா அது வந்துட்டு இப்படி மாறிக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்களே பாருங்க, ஒரு படத்தை பார்த்து இதுதான் உலகம்ட்டு இல்லையா, அந்த மாதிரிதான் யாரு வந்துட்டு இதுல உண்மையை பேசுறா அப்படிங்கறத வந்துட்டு ஒரு தேடி ஒரு தெளிவு பெற வந்துட்டு மன நிலைமையில இப்ப நம்ம நாட்டு மக்கள் இல்ல. நாட்டு மக்கள்னு சொல்றதை விட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த வடக்கன்ஸ் எல்லாம் வந்தாங்க இங்க வந்துட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்ட்டு அவங்களோட நடையில இருந்து அவங்க பயணம் செஞ்சுட்டு அந்த ரயில்ல வர்றதுல இருந்து மொத்தமாவே நம்ம வந்துட்டு அவ்வளவு கேலி செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டுல. ஆனா இப்போ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த வடக்கர்கள் தெற்கம் போறான் பாரு, இந்த போறான் பாரு, அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தப்ப வாயை மூடிக்கிட்டு இருந்தான், அவனோட முதலமைச்சர் ஒண்ணுமே கேட்கல, அப்பயும் கூட அவன் முதலமைச்சருக்கு அவன் முட்டு கொடுத்துட்டு இருந்தான். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்துல உள்ளவங்க நம்மளை பார்த்து நகைப்பா சிரிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில இருக்கிறவங்களும் சரி, இப்போ வடக்கர்களுமே சரி, நாங்க வந்துட்டு அந்த நீட்டை எதிர்த்து நாங்க போராடணும், எங்களுடைய மாணவர்கள் போராடினாங்க. இப்போ உங்க தென் மாநிலங்களில் போராட்டத்தை முன்னெடுத்த தமிழர்களுக்கு இப்படி ஒரு பேர், அப்படி ஒரு போராடின மாணவர்கள் தானே இப்ப இவ்வளவு ஒரு திரை கவர்ச்சிக்குள்ள இருக்காங்க. அப்ப அவங்க வந்து இனிமே நம்மள கேலி செய்வாங்க, அதான இந்த போராம்பரத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்தியா முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் தன்னிச்சையாக வந்து ஒன்றிணைந்து நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போராடுறாங்க. எதுக்கு? நீட்ல முறைகேடு நடந்துருச்சு, எங்களுக்கு நீதி வேணும், மத்திய அமைச்சரா கல்வி அமைச்சரா பதவி விலக சொல்லி போராடுறாங்க, வீதியில இறங்கி போராடுறாங்க, அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, பெண்கள்லாம் மயங்கி விழுறாங்க. மாற்று கருத்து கிடையாது, உண்மை. இது நடந்தது எல்லா காணொலியும் பார்த்தோம். ஆனா இதே தமிழ்நாட்டுல என்ன நடந்தது? அங்க ஜனநாயகத்தை இந்த மண்ணுல விதைக்கணும், ஜனநாயகத்தை வந்து மீட்டெடுக்கணும் என்ற நோக்கத்துல இளைஞர்கள் டெல்லியில போராடிக்கிட்டு இருந்தப்ப இதே இளைஞர்கள் திரையரங்க வாசல்ல
ஜனநாயகன் டிக்கெட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு ரத்தம் சிந்திட்டு கிடந்தான். ஆனா இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்துட்டு பெரியாரை வந்துட்டு நாங்க எங்களோட கொள்கை தலைவரா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனப்ப என்ன பண்ணியிருந்தாங்க, விஜயோட படத்துக்கு போய் கோழி அறுத்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க பெரியாரை தான் எங்களோட கொள்கை தலைவர்னு சொல்றோங்க, அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை பண்றாங்களே, இது எங்களோட கொள்கைன்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு முழுமையா மாறுபட்ட ஒரு இதை வந்துட்டு அங்க பண்றாங்கல்ல, போஸ்டர் ஒட்டிக்கிட்டு சேவலை அறுத்து ஒருத்தவங்க இது பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருந்த தமிழ் சமூகம் வந்துட்டு இப்போ இப்படி இருக்கே அப்படிங்கும் போது அந்த தமிழ் சமூகத்துல நம்மளும் இருக்கோமா. பிடித்த ஒரு தலைவரோட படமா கடைசி படம், அவர் இனிமே வந்து திரையில பார்க்க முடியாது, முதலமைச்சர் எப்படி கடைசி படம்லாம் கிடையாது. இனிமே வந்துட்டு சட்டசபையில தொடர்ந்து அவங்களோட பாத்துட்டு இருக்கலாம். சட்டசபையில சினிமா மாறிட்டு அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டா போய் நடந்துகிட்டு பாத்துட்டே இருக்கலாமே. இது வந்து கடைசி படம் கிடையாது. அவர் என்ன அந்த திரையில வந்து பெரிய ஸ்கிரீன்ல டிவில வந்து சின்ன ஸ்கிரீன்ல வர போறாரு, அவ்வளவுதான். இனிமே வந்து சின்ன ஸ்கிரீன்ல நம்ம ஒவ்வொரு வீட்லயும் சட்டசபையில நம்ம டிவில பார்க்கலாம். எங்க தலைவர் ஆட்சி வந்துருச்சு, நாங்கள் ஆட்சி அமைச்சு நாங்கள் வந்து பதவிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதை தானே அவங்க சொல்றாங்க. என்னன்னா இப்போ நம்ம இந்த விஷயத்த ஒரு பக்கம் வச்சிருப்போம், இவங்க திரைக்க வச்சு இவங்க இப்படிதான் இருப்பாங்க தற்குறிகள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நம்ம இப்போ டீகோடிங் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ ஏன் காங்கிரஸ் டம்மியாக்கப்படுது? டெல்லியில எவ்வளவு பெரிய கட்சிகளும் இருக்கு, 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு மேற்பட்ட கட்சிகள்லாம் இருக்கு. இந்த கட்சிகள் எல்லாம் முன்னெடுக்காத போராட்டத்தை கொஞ்ச காலகட்டங்களில் ஒரு கட்சி முன்னெடுத்து ஒரு கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்றாங்கன்னா நீங்க சொல்லுங்க, பிஜேபிக்காரன் உடனே சமரசம் செஞ்சிருவானா? உறுதியா இல்ல. ஒருத்தனை குடிமை முடிய பிடிச்சிட்டு ஆட்டுவானா? சொல்றதை நீ கேட்குன்னு சொல்லுவான். நீ எத்தனை கோடி பேரை கொண்டு வந்தாலும் சரி. ஸ்டெர்லைட்ல தூத்துக்குடியில சுட்டு கொண்ட மாதிரி ஒரு 10 இளைஞர்களை இப்போ பிஜேபி அரசு இப்போ சுட்டுக் கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். போராட்ட கலைஞர்கள் பண்ணிருக்காங்க, புல்லட் பேலட் குண்டுகளால் சுட்டிருக்காங்க. ஆனா அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல. நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியும். ஆனா இது பண்ணாம பிஜேபி அரசு இந்த இடத்துல ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் போல ஒருவேளை இந்த கட்சியும் கங்காணியா இருக்குமோ, இந்த கட்சி ஒரு கிளை கழகமா இருக்குமோன்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? தாவேகா வந்து பாஜகவின் கண்காணி கட்சிங்கிறீங்க. ஆமா, தாவேகாவும் பாஜகவின் அடிமையா இருக்கு. ஆமாண்ணா, இங்க பாருங்கண்ணா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாஜகங்கிற வாயை திறக்கல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இப்ப நம்ம அதை கரெக்டா இப்ப டீகோடிங் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். செப்டம்பர் 27 கரூர் சம்பவம். செப்டம்பர் 27க்கு பிறகு பிஜேபின்னு ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்ததா? வெளில வரல. தாவேகாக்கு இப்போ நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், செப்டம்பர் 27 வரல. அதன் பிறகு எஸ்ஐஆர் வாக்கு திருத்தம் பண்ணாங்க. பெரியப்பா சீமானவர்கள்லேருந்து எல்லா கட்சி அரசியல் தலைவர்களுமே இந்த வாக்கு சீர்திருத்தம் வேணாம்னு சொல்லி, எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்லி எதிர்த்து காணொலி போட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார்? வீட்டில் உள்ள நண்பா, நண்பீஸ், பாட்டி, குட்டீஸ் எல்லாம் போயிட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்கட்டான் சொல்லி இதை வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ 12 நிமிஷம் 30 செகண்ட் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த காணொலியில். அதில் ஒரு இடத்துல கூட பிஜேபிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணலை. இப்போ அப்படியே ஒரு திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு வருமே, இது இந்து மலையா இஸ்லாமியர் மலையான சண்டை போயிட்டு இருக்கு, 12 காலமா சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்குது. நாம் தமிழர் கட்சி கருத்தியல் ரீதியா, வரலாற்று ரீதியா அந்த இடத்துல இடுமாவனம் கார்த்தியனன்லாம் எல்லா தொலைக்காட்சி டிபேட்லையும் வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது வந்து 2 பேருமே, இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி, முருகன் கோயிலும் சரி தர்காவும் சரி 12 காலமாக அங்கே இருந்துட்டு வருது அப்படின்னு. ஆனால் அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு வாய் திறந்தாரா? வாய் திறக்கலை. இப்போ 33 நாள் தேர்தல் பரப்புரை நாள், அதில் இவர் 23 நாள் போகலை, 10 நாள் போனார். அந்த 10 நாளில் பிஜேபி எங்கெங்கெல்லாம் வேட்பாளர் நிப்பாட்டினாங்களோ அங்கே இவர் போய் பிரச்சாரம் பண்ணாரா? பண்ணலை. அந்த 10 நாள்லையும் இவர் வந்து பிஜேபி பற்றி விமர்சிச்சாரா? விமர்சிக்கல. இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனையெல்லாம் மௌனம். பிஜேபி என்னென்ன அரசு திட்டங்களை கொண்டு வரதோ எல்லாத்துலேயும் மௌனம். இப்போ இந்த 5000 திட்டம் யார் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம்? மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இப்போ கடலூர்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறாங்களே, எந்த அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம்? மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம். சேலத்துல கூட அதேதான். ஆமா, இல்ல நீங்க எல்லாம் சொல்றது வாதத்துக்கு சரினாலும் அவர் என்ன சொல்றாரு, இங்கு ஒரு எதிரியாக நான் திமுக மட்டும் தான் பாக்குறேன், எனக்கு பாஜக இங்க எனக்கு பிரச்சனை இல்லை, பாஜக நான் ஏன் இல்லாத இடத்துல நான் எதிர்க்கணும், நான் வந்து சுமூகமாக மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜகவிடம் அங்கே இருக்கக்கூடிய நிதியை பெறுவதற்கு நான் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும், நான் தேவையில்லாமல் எதிர்க்க வேணான். நான் வந்து 2029 தேர்தல் வரும்போது அப்போ பாஜகவை நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. அப்போ வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் நல்லா எழுதி கொடுப்பாங்க. அப்போ நான் தீய சக்தி மாதிரி இது ஒரு மத சக்தின்னு சொல்லி அவர் பேசி முடிச்சு போலன்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த மதசக்தின்னு பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுதுல்ல. இப்போ அதே அந்த திருப்பரங்குன்றத்துல இது வந்துட்டு இந்து மலையா இல்ல இஸ்லாமியர் மலையா அப்படிங்கிற ஒரு போட்டி, ஒரு சச்சரவு வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தது.
அந்த நிலையில வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நிர்மல்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் எம்எல்ஏவை எடுத்து போட்டு இப்ப அவரை ஜெயிக்க வச்சு ஒரு அமைச்சராக்கி வச்சிருக்காங்கல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் பிஜேபில இருந்து இருந்து அவர் தாவேக்கால தானே நின்று பிஜேபி நாங்க எதுக்குறோம்னு சொல்றாங்கல்ல, பிஜேபி நாங்க எதுக்குறோம்னு சொல்றாங்க. பிஜேபியில இருந்த ஒருத்தரை தூக்கிட்டு நம்ம கட்சியில வச்சு எப்படி அமைச்சராக்குனாங்க, நிர்மல்குமாரை எப்படி அமைச்சராக்குனாங்க? அந்த அந்த இது புரியுதா? நாங்க பிஜேபி எதுக்குறோம், ஆனா அங்க இருந்து ஆளை தூக்கிட்டு வந்து நாங்க அமைச்சரா போட்டு உட்கார வச்சுப்போம். நாங்க வந்து இந்து மலையா இஸ்லாமியர் மலையா அப்படிங்கிற பிரச்சனையை பேச மாட்டோம், ஆனா அதுல சம்பந்தப்பட்ட நாங்க ஆளை கொண்டு வந்து இங்க வந்துட்டு நாங்க அமைச்சராக்கி வச்சிருக்கோம். இப்போ ஆர்எஸ்எஸ் இதுல எங்க வந்து எதுக்குறாங்க, இங்க பிஜேபி எங்க எதுக்குறாங்க கிடையாது. அப்ப எப்படி இருக்கு இது பிஜேபிக்கு? இங்க வந்துட்டு அது என்னன்னா இந்த விஜயோட குடிமை அங்க மோடியோட கையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு உதாரணம் இந்த காணொலி மூலமா நான் பதிவு பண்றேன். இதே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கடலூர்ல இப்ப எடுக்க போறாங்கன்னு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 8 கோடி மக்களின் பிரதிநிதி அவர் விஜய் அவர்களுக்கு உண்மையாலுமே இந்த தமிழ் மக்கள் மீது பற்று, அன்பு, பாசம் இருந்ததுன்னா குஜராத்தில் நம்ம தமிழ்நாட்டை விட ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அதிகமா இருக்கு. வாயை திறந்து சொல்லுங்க. குஜராத்தில் போய் அவருக்கு என்னன்னா இந்த பிரச்சனை பத்தி தெரியாது, இதெல்லாம் எடுத்து சொல்லணும். இப்ப திமுக அதிமுக காரங்க என்னன்னா இப்ப பிரச்சனை நடக்குதுன்னா நீ கத்திட்டு போ கழுத அப்படின்னு மக்களை கண்டுக்காம விட்டுருவாங்க. மக்கள் எங்க போராடுறாங்கன்னு முதல்ல எடுத்து சொல்லணும். அவருக்கு இந்த பிரச்சனைலாம் தெரியாது, என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாது. ஒரு பாட்டில் இப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுக்குறாரா, படிச்சோமா ஆக்ஷனை போட்டோமா அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடும். இப்போ நம்ம இதுல இன்னொன்னு நல்லா டீகோடிங் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கட்சி இயக்குறான்னா ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர் எல்லா கட்சியிலையும் முதன்மை பொறுப்புல இருப்பான். சம்பந்தமே இல்லாம ஒரு அதிமுக போனார் நிர்மல்குமார், அதிமுகல இருந்து இப்போ தாவேக்கா வர்றாரு. எதற்காக ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் இங்க இருக்கணும்? நீ மதத்தை எதிர்க்கிறீல, நான் மத கொள்கை முதன்மையாக கொண்டவன நீ எதற்கு உன்னுடைய கட்சியில் சேர்த்து வச்சிருக்க? இன்னைக்கு அவர் அமைச்சராக்கி வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. ஆமா, அது அந்த லிக்விட் மட்டும் என்ன லிக்விட்னு எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க யாருன்னா மட்டும் கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா நாங்களும் வந்துட்டு இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் அந்த மிஷின்குள்ள அனுப்பி நாங்களும் எங்க கட்சி கொஞ்சம் சேர்த்து. ஏன்னா இப்ப எங்க ஊர்ல நிறைய கொள்ளை அடிக்கிறவங்களா இருக்காங்க. அந்த மிஷினு, லிக்விடு, சோப்பு. அவர் ஏற்கனவே வந்து படத்துல வந்து ஜெயிலராலாம் இருந்திருக்காரு, அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரியா இருந்திருக்காரு. எந்த ஆளுங்க அவர்கிட்ட வந்தாலும் அவர் திருத்திடுவார். அவர் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் அந்த மாதிரிலாம் சொல்லி குச்சி எடுத்து அடிச்சு எல்லாம் திருத்திருக்காரு. நீங்க யாரை நீங்க அவர்கிட்ட அனுப்புனாலும் அங்க போய் அவர் சரியா தானே இருப்பாருன்னு எல்லாரும் அந்த கட்சியில இருக்கிற எல்லா முன்னாள் ரசிகர் மன்ற தலைவர், இந்நாள் அமைச்சர் வரைக்கும் எல்லாரும் அதுதானே சொல்றாங்க. எங்க கிட்ட வரும்போது சரியாயிருவான்னு சொல்றாங்களே. செட்டில்மெண்ட் நான் பெரிய திருடா. இப்ப இவங்க எல்லாம் யார்? சுதந்திர போராட்ட தியாகியா? ஆர்எஸ்எஸ் உறுப்பினரை கட்சியில் சேர்த்து வச்சுக்கிற, திமுக உள்ளவன கட்சியில் சேர்த்து வச்சுக்கிற, அதிமுக உள்ளவன கட்சியில் சேர்த்து வச்சுக்கிற. இன்னைக்கு இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்ஐக்கு சுப்பையா, மரகதம் குமரவேலு, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், இவங்கெல்லாம் யாரு? சத்யபாமா, இவங்கெல்லாம் யாரு? சுதந்திர போராட்ட தியாகியா? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி வழக்கு வாங்கினவங்களா? ஊழல் வழக்குல சிறைக்கு சென்றீங்க, ஊழல் வழக்கு உடையவங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக ஆட்சியில பெரிய ஓட்டை இருந்தது அப்படிங்கிறீங்க. அந்த ஓட்டையில யார் இருந்தா தெரியுமா? செங்கோட்டை தான் இருந்தாப்புல. அவர் தான் கல்வித்துறை அமைச்சரா இருந்தாப்புல. இப்ப கல்வித்துறை அமைச்சரா இருந்தவரே இவர் நீங்க போட்டு வச்சுக்கிட்டாப்புல. சரியா? இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்த்து வச்சிருக்கிறீங்க. ஒத்தாள் வந்தாலே மொத்தமா முடிப்பாங்க. இப்ப ரெட்டாள் வராங்க மொத்தமா முடிச்சு விடுறது கட்சியை. அவர் வந்தோடனே போட்டு விடுங்க அப்படிங்கிறாப்புல அவரு. இல்லை, இப்போ நீங்கள் பாஜக வந்து பின்னாடி இருந்து இயக்குது, இல்லாட்டி தாவேக்கா வெல்லணும்னு நினைக்கிறீங்க. அதை வந்து பாஜகவே செஞ்சுட்டு போயிடலாமே. பாஜக ஏன் ஒரு இடத்த வெல்லணும்? பாஜக இந்நேரம் வந்து தன் கையில் இருக்கும்போது அவங்க 10 இடத்தையோ 20 இடத்தையோ அவங்க நின்ற இடத்துலலாம் வென்று இன்னைக்கு தாவேக்காவோட நேரடியாக அவர்கள் வந்து கூட்டணிக்கு போயிருக்காங்க. அது எப்படி தெரியுமா? இப்ப பாஜக வந்தாங்கன்னா ஒரு வீதியா போயிட்டு மேடை போட்டு கத்தணும். ஒருத்தருக்கு நீ இவ்வளவு காசு தரணும், ஒருத்தனுக்கு இவ்வளவு வாங்கி தரணும், ஒருத்தவங்களுக்கு இத்தனை இவ்வளவு கோடின்னு செட்டில்மெண்ட் பண்ணணும். ஆனா அந்த இடத்துல விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை நம்ம இறக்கி விட்டோம்னா திரை மோகம், மக்கள் அப்படியே கூடி போய் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இறக்கி விட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாஜக வந்து உச்சி மலை மேல உட்காந்துப்பான், கீழே வந்து எல்லா கிராமத்துல எல்லாரையும் விளையாட விட்டுருவான். மலை மேல கால் போட்டு உட்காந்துட்டு கீழே எல்லாரையும் விளையாட விட்டுட்டு இவனை விட்டு இவனை அடிப்பான், இவனை விட்டு இவனை அடிப்பான். ஆனா யார் ஜெயிச்சு யார் தோத்தாலும் குடிமை பாஜக கையில இருக்கும். அப்படிதான் பாஜக ஸ்கெட்ச் போடுவான். இப்ப பாஜக இறக்கி விட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, செல்ல நாய்க்குட்டின்னு வச்சுக்கோங்களேன் தாவேக்காவை. இப்போ எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கணும், எப்படி கிள்ற மாதிரி கிள்ளணும், நீயும் கத்துற மாதிரி கத்து, ஆனா நம்ம 2 பேரும் கூட்டு கலவரம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் அது. இப்போ இது எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து இப்போ எல்லாத்துக்கும் அமைதியா இருந்துட்டு இருக்காப்புல. இப்போ பாஜகவை விஜய் எதிர்த்தாருல, இப்போ அதிமுகவில் ஜெயிச்சு ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அதிமுகவில் எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க?
அதிமுக மட்டும் தனிச்சு அதிமுகவுடைய வாக்குனால ஜெயிச்சாங்க, பாஜக கூட்டணியோட பாஜக ஆதரவால ஜெயிச்சாங்க. இப்ப பாஜக ஆதரவால வென்று அங்க எப்படி காங்கிரஸை டம்மி ஆக்குனாங்களோ இங்க அதிமுகவை டம்மி ஆக்கி விட்டுட்டு இங்கே தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இவரு ஒரு இடத்துல நான் பாஜகவுடைய கொள்கையை மாறுபடுறேன், இந்த கொள்கையை மாறுபடுறேன், பாஜகவுடைய இந்த திட்டத்தை மாறுபடுறேன், இந்த திட்டத்தை எதிர்க்கிறேன். மோடி யாரு? சீமான் பெரியப்பா சொல்லுவாங்க மோடி ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர் அப்படின்ட்டு சீமான் பெரியப்பா தைரியமாக பேட்டியில் நின்று பேசுறாங்க. இவரால பேச முடியும்? அதான் பிஜேபியின் பி டீம்ங்கிறாங்க. ஆமா, அதாவது எப்படின்னா சீமான் பெரியப்பா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுனா கிறிஸ்தவ கைக்குலி, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனா இஸ்லாமிய கைக்குலி. இவங்க இப்போ தமிழ் மக்களுக்கு ஆதரவா பேசுனா ஆர்எஸ்எஸ் கைக்குலி அப்படிங்கிறாங்க. ஆனா இவரு யாருடைய பி டீமே கிடையாது, மெயின் டீமே சீமான் பெரியப்பா தான். அந்த மெயின் டீமை பார்த்து இங்க எல்லாம் கதறாங்க. இப்போ இப்படியே இப்போ நம்ம போயிட்டு இருக்கும் போதுன்னு இப்போ பாஜகனுடைய பி டீமா இருக்கு தாவேக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாரா, ஒரு திட்டத்தை எதிர்க்கிறாரா, எதுனா ஒண்ணு பண்ணிருக்கிறாரா? கபிலன் கேட்போமா? கேளுங்க. கபிலன், கோகுல் சொன்ன மாதிரி இப்ப உண்மையாகவே டிவிக்கே பின்னாடி இருந்து பாஜக இயக்குகிறதா? அது உண்மையா? உண்மைதானே. எந்த எந்த இடத்துல நீங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, தொடர்ச்சியாக பாஜக வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக வந்து டிவிக்கே கடுமையா விமர்சனம் செஞ்சு கொண்டே இருக்கு. நேற்று கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அமைச்சர் எல்லாம் போய் தியேட்டர்ல உட்காந்து அழுகிறது வந்து மிகவும் கிண்டலும் கேலியுமாக பேசுறாரு. ஏற்கனவே இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் விஜய் அவர்களே விமர்சிக்கிறாங்க, ஹெச் ராஜா அவர்கள் விமர்சிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது பாஜக இயக்குகிறது அப்படிங்கிறது ஏதோ ஆதாரப்பூர்வமான ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லணும்ல. எடுத்துக்காட்டுக்கு இந்த கடவுள் விஷயமே இருக்கு. இது யாரு கொண்டு வரா? நீங்க சொல்லுங்க, யார் கொண்டு வரா? பாஜக அரசு. ஏன் வாயை திறந்து கேட்கல? அதனால யாரு பாதிக்கப்படுவாங்க? கடலூர் மக்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? படுவாங்கல்ல. அதை எதிர்த்து ஏன் இன்னும் வரைக்கும் ஒரு வாயை திறந்து பேசல? இது எப்படி சொல்றதுன்னா, விமர்சிக்கிறாங்க பாஜக வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்க ஒன்னா இருக்க முடியும்னு நீங்க கேக்குறீங்க. இது எப்படின்னா ஒரு கண் துடைப்புன்னு வச்சுக்கலாம். மக்களை நம்ப வைக்கணும். இவங்களுடைய ஐடியாலஜி என்னன்னா, நம்ம வந்து அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவோம், ஆனா நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். அந்த மாதிரி மக்களை நம்ப வச்சு மோடிஜி அவர்கள் வந்து விஜய் வச்சு அப்படியே காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இதுதான் உண்மை. ஏன்னா நீங்க பாருங்களேன், இன்னும் வந்து முடியலைன்னு தேவைக்காச்சு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்கு இந்த 29 பாராளுமன்ற தேர்தலா. அதுக்கு இடையில மத்திய அரசு திட்டங்களுக்கும் இந்த மத்திய அரசு நடவடிக்கைக்கு எதுவுமே வாய் திறக்க மாட்டாரு இவரு. அப்படியே உட்காந்து போறாரு. அதுதான் நடக்கும். சொல்றீங்க. ஒரு நிமிஷம். இப்ப நடக்கிற விஷயத்தை எடுத்துக்கங்களேன். இப்ப டெல்லியில பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியா முழுவதும் ஒன்றிணைஞ்சு போராடுறாங்க. எங்களுக்கு வந்து நீதி வேணும், மத்திய அமைச்சரே விலகு, பதவி விலகு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாரும் தன்னிலைச்சே இழந்து போராடுறாங்க. இதை ஏன் வாயை திறந்து அவர் கேட்கல? ஏன்னா கேட்டா அவர் குடுமி அங்க இருக்கு, ஆட்டி வச்சிருவாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி எல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. இல்ல கேட்டா வந்து கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, அப்படி இப்படின்னு டிவி கேட்கறாங்க முட்டு கொடுப்பாங்க. இவரும் இப்படிதான் சொல்லுவாரு. ஆனா ஒண்ணு சொல்லவா, எந்திரிச்சு போனாலும் சரி, யாரும் இவர் பேசுறத காதுல வாங்கினாலும் சரி, பல லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்றிணைத்து சேர்த்து வச்சிருக்கிறவர் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் நினைச்சா பெரிய புரட்சியே தமிழ்நாட்டுல உருவாக்கலாம். இளைஞர் பட்டாளத்தை வச்சு மாற்றுக்கிறதே கிடையாது. உண்மை இது. பெரிய புரட்சியே உண்டாக்கலாம். அப்படி அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து நம்ம என் ரசிகர்கள் எல்லாம் வாங்க, என் தொண்டர்கள் எல்லாம் வாங்க, மக்களுக்காக போய் நிற்போம், மாணவர்களுக்காக நிற்போம், அடுத்த தலைமுறைக்காக போய் நிற்போம். ஏன் நிக்கல? ஏன்னா பிஜேபியின் கைகூலி தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் RSS பிஜேபியின் கைகூலி என்பது இந்த நேரத்தில் அம்பலமாகி விட்டது. இதுதான் மறுக்க முடியாத உண்மை, சத்தியமான உண்மை. இல்ல, நான் அதுல ஒரே ஒரு சரி அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு தாவேகா என்ற கட்சியை தாங்கி பிடிக்கக்கூடிய முதன்மை வேலையை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. 5 MLAக்களை கொடுத்து இன்னைக்கு வந்து ஆட்சி கவலாமல் இருக்கக்கூடிய வேலைகளை காங்கிரஸ் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்துட்டு இவங்க கூட சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன? இவங்க வந்துட்டு 108 சீட்டு தான் இருக்கு, நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து இவங்க இப்ப அந்த காங்கிரஸ் அவங்களோட இது வந்து ஆதரவு வந்து இவங்களுக்கு வேணும் தானே. அப்படிங்கிற அதனாலதான்
இப்போ இவங்க வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎம்கேல இருந்தும் எம்எல்ஏக்கள் அழைச்சிக்கிட்டாங்க, அமைச்சரை அழைச்சிக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி அதிமுகவில இருந்தும் அழைச்சிக்கிட்டாங்க. எம்எல்ஏக்கள் வந்துட்டு இந்த கட்சியிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க, அந்த கட்சியில இருந்து எடுத்துக்கிட்டாங்க, விசிகால இருந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதான் பல கட்சிகள்கிட்ட இருந்து அந்த டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதாவது டிஎம்கேவோட ஆதரவை பெற்று அதுல வந்து அவங்களோட ஆதரவு மூலயமா வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை அவங்க எடுத்துக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இதுவும். அதே மாதிரி காங்கிரஸோட ஆதரவு பெற்றாலும் இவங்க வந்துட்டு பிஜேபிக்கு தான் வந்துட்டு முழுதா வந்துட்டு இது பண்றாங்க. அதுக்கு இப்ப என்ன காரணம்? இது இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த முழுக்க இவங்க வந்துட்டு நாங்க மக்களுக்கு நலன் செய்ய வரோம், மக்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், ஒரு மாற்றத்தை இது பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. என்ன பெரிய மாற்றம் இப்போ வரைக்கும் வரல. 6 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த 2 மாசத்துலயே அவங்களோட முகம் வந்துட்டு இங்க வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப அதிமுக திமுகவுல என்ன ஒரு கொலை குற்றம் நடந்ததோ அதே தான் இப்ப இங்கேயும் நடக்குது. அங்க என்ன ஊழல் நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அந்த ஆட்சியில எவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் வாங்கிட்டு இருக்காங்க. அங்க எவ்வளவு பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப இங்கே நடந்துட்டு இருக்கு. இதுல எங்க இருக்கு மாற்றம்? இதுல மாற்றமே கிடையாது. அவங்க எப்படி ஒரு தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு நாசகாரப்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு எப்படிலாம் வந்துட்டு அந்த கட்சிகள் வந்துட்டு இங்க நீங்க வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு அனுமதி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தானே இப்ப இவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, கடலூர்ல ஹைட்ரோ கார்பன் திட்டம் அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. இப்ப சூயஸ் நிறுவனம் அது வந்து வேற ஒரு நாட்டுல வந்து வேற ஒரு பேர்ல இருந்திருக்கு. அந்த நாட்டுல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இங்க சூயஸ் அதே பேர்ல வர முடியாது, சூயஸ்னு பேரை மாத்திட்டு இங்க வரானுங்க. கோயம்புத்தூர்ல இப்ப அவனுங்க பிடிச்சிட்டானுங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுதான் போரே போடணும், தண்ணீர் எடுக்க முடியும், அனுமதி அவங்கதான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்ப கோயம்புத்தூர்ல மாறிட்டு இப்ப சேலத்துல அதை கொண்டு வர போறாரு. இப்ப கொண்டு வந்துட்டா அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணி வந்து தனியார் நிறுவனம் தான் கொடுக்குது. மக்களுக்கு ஒரு அடிப்படை வசதியை கூட, ஒரு தண்ணீரை கூட செஞ்சு தர முடியல. அதே வந்து நாங்க தனியார்கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றது இந்த அரசு எதுக்கு? மக்களுக்கு தேவையில்லாத ஒரு அரசு தானே இது. அதே மாதிரிதான் இந்த கன்னியாகுமரியிலையும் அங்கேயுமே வந்துட்டு கனிமவள சுரண்டலுக்கு இப்போ அது வந்துட்டு முடிஞ்ச போற கட்டத்துல மறுபடியும் வந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு எது நாசகார திட்டமா இருக்குமோ அது எல்லாத்துக்குமே அதிமுக திமுக கூட கொஞ்சம் பயப்படுவானுங்க. எங்க மக்கள் வந்து கேள்வி கேட்டுருவாங்களோ, போராட்டம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு கொஞ்சமா நவுத்துவானுங்க. இவனுங்க வந்தோட நம்மள ஏன் கேள்வி கேட்டுற போறோம் அப்படிங்கிற தைரியத்துல, எல்லாரும் முட்டா பசங்க தானே அப்படிங்கிற ஒரு தைரியத்துல வந்த உடனே எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தானே இருக்காங்க. மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. மக்களுக்கான முதல்வர் தானே அவரு. மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் கண் கலங்குறாங்க, இப்படி ஒரு முதல்வர் கிடைக்க மாட்டார். எல்லா இடத்துலயும் நேரடியா போய் பாக்குறாரு. தாய்மாமன் சீரையா இருக்கட்டும், மோதிரமா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு தாலியா இருக்கட்டும், இல்ல 2500 ரூபா கொடுக்குறோம், எல்லா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறாரு. ஒண்ணா நிறைவேற்றி கொடுப்பாரு. அதை நகர்த்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். சரியான பாதையில் சென்றாரு. 13 லட்சம் கோடி கடன்ல இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு கேட்டு அப்படிதானே போறாரு. 13 லட்சம் கடன்ல இருக்கும் போது தானே நான் வந்தா சரி செஞ்சிருவோங்க தைரியத்துல வந்தீங்க. ஏன் உங்களுக்கு அப்ப தெரியலையா? தேர்தல்ல நாங்க வந்தா நாங்க வந்து சரி செஞ்சிருவோம்னு சொன்னாங்கல்ல. அப்ப 13 கோடி கடன் இருக்குன்னு தெரியலையா? தேர்தலுக்கு பிறகுதான் தெரிஞ்சதா? 13 கோடி கடன் இருக்கு, அதை சரி செஞ்சுட்டு தான் உங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொன்னா ஒருத்தன் ஓட்டு போட்டு இருக்க மாட்டோம். படத்திலே நடிக்காம எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்ட்டு ஒரு படமே, ஒரு திரை கவர்ச்சியே இவருக்கு இல்ல, எந்த ஒரு ரசிகர் ஒரு இயக்கமும் இல்லை அப்படின்ட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா இவனுக்கு யாராவது ஓட்டு போட்டுருப்பாங்களா? விஜய்க்கு ஓட்டே வந்திருக்காது, எங்கேயுமே ஓட்டு வந்திருக்காது. ஏன்னா 15 வருஷமா அங்க எங்கேயும் மக்களோட நின்று நாங்க கத்திட்டு இருக்கோம். எங்களையே புரிஞ்சுக்காத மக்கள் சும்மா ஒருத்தர் வந்து என்ன ஓட்டு போட்டுருவாங்களா? திரை கவர்ச்சியிலதான், திரை கவர்ச்சினாலதான் போட்டிருக்காங்க. அவர் இப்ப வந்து இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நான் வந்து அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு பேசினார்ல. இப்ப நாங்க 3 பேர் வேற எதுவுமே வேணாம், அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறது கூட அப்படி வைப்பாரு. இப்ப நாங்க 3 பேரு கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு வரா, சொல்ல முடியுமா? முடியாது. தைரியம் இருந்தா, ஒரு திராணி இருந்தா வந்து பிரஸ் மீட்ல வந்துட்டு பதில் சொல்லுங்க. கேட்கிற கேள்விக்கு பிரஸ் மீட்ல கூட கொடுக்க சொல்ல வேணும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர்னா போய் பிரஸ் மீட் கொடுக்கணும் கிடையாது, ஒரு பிரதமர் பிரஸ் மீட் கொடுக்கறது கிடையாது. ஆனாலும் அவர் 3வது முறை இன்னைக்கு வந்து ஆட்சி கட்டில இருக்காரு. இவர் முதல் தெரிய அவர் பிரஸ் மீட் தான் ஒரு முதானமா, வலுக்கட்டாயமாக அது வந்து கொடுத்தே ஆகணும்னு ஒரு இது இருக்கா? இப்போ ஒரு தலைவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு தலைவன் இருக்கான், மக்கள் இருக்காங்க, மக்களுக்கு இந்த குறை இருக்கு, தலைவன்கிட்ட போயிட்டு கேட்கணும், எனக்கு இந்த குறை இருக்கு, இதுக்கு வந்துட்டு எதனா ஒண்ணு செய்யி.
அது எந்த இடத்துல கேட்பாங்க, அதுக்கான இடம் எங்க இருக்கு? சரி பிரஸ் மீட் வேண்டாம், பிரஸ் மீட் தான் ஒரு பதிலா அப்படின்னு கேட்டா எங்களுக்கு பிரஸ் மீட் வேணாம். வேற எந்த மூலியமா நாங்க வந்துட்டு முதலமைச்சர் அணுக முடியும்? முதலமைச்சர்கிட்ட எங்களோட குறைகளை எப்படி கேட்க முடியும்? எங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டு முதலமைச்சர்கிட்ட எப்படி கேட்க முடியும்? அதுக்கான வழியை சொல்லுங்க. நீங்க பிரஸ் மீட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அதுக்கான வழியை சொல்லிட்டு நீங்க பிரஸ் மீட் கொடுக்காம இருங்க. வேற எதனா வழி வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தா நாங்க பிரஸ் மீட் நாங்க சொல்ல போறது கிடையாது. எல்லாருமே என்ன பிரஸ் மீட் தான் பெருசா, பிரஸ் மீட் வந்து கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அவங்க ஆதரிக்கிறவங்க கேக்குறாங்கல்ல. எனக்கு என்ன கேள்வி என்னன்னு, சரி நிஜத்துல பிரஸ் மீட் கொடுக்க அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் படத்துல படத்துல மட்டும் கொடுக்கணும். எதுக்கு இந்த கிளிப்பை வச்சு? படத்துல மட்டும் அப்படியே 5 நிமிஷம் 6 நிமிஷம் விடாம கத்தி பேசுறாரு, அது எதுக்கு? கத்தி படத்துலன்னு 6 நிமிஷம் சர்க்கார்ல இப்படி கை வச்சுட்டு பேசுவாப்ல, இதுல தெரி படத்துலன்னு நினைக்கிறேன், தெரியா மெஸ்லாம் தெரியல, இப்படி கை வச்சுட்டு பேசுவாங்க. நினைச்சிருப்பாரு. நான் அதுல பேசின அதுல அதுல அந்த நடிச்சதே போதும்ட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப என்ன தெரியுமான விஷயம், சீமான் பெரியப்பா அவர்கள் தோற்றதுக்கு விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். பெரியப்பா சீமான் அவர்கள் திரைப்படத்துல நடிச்சாரு, நிஜத்துல போராடினாரு. இவரு திரைப்படத்துல போராடினாரு, நிஜத்துல நடிச்சாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதுதான் ஒரு விஷயம். இப்ப நீங்க கூட கேட்டிருந்தீங்க, இப்போ இந்த இதுக்கு முன்னாடி உள்ள கேள்விக்கு போவோம். இப்போ பிஜேபியோட பி டீம்னா எதற்காக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க? மக்களை ஏமாத்தணும்ல. நான் பிஜேபியோட பி டீம் இல்லைன்னு ஆணித்தரமா மக்களுடைய மனசுல பதிவு வைக்கணும்ல. அதுக்காகத்தான் இவங்க கூட கூட்டணி போட்டாங்க. இவங்க கூட கூட்டணி போட்டாங்கிறதுக்காக காங்கிரஸே இன்னொரு பிஜேபி தானே, காங்கிரஸ் ஒரு பிஜேபி தானே, சரியா? காங்கிரஸ்குள்ளேயும் பிஜேபி அதிகமா. ஆமா, இவன் கொண்டு வரதை இவன் செயல்படுத்துவான், இவன் செயல்படுத்துறதை இவன் ஆதரிப்பான், பாராட்டு கடிதம் எழுதுவான், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு வேறுபாடு மாறுபாடுங்கிறது கிடையாது. தாய் மாமன் மோதிரம் திட்டம், மோதிரம் தராரு, வேற என்ன சொன்னீங்க? 2500 ரூபா பணம் தராது. நான் கேட்குறேன், ஏன் வந்து உங்கள்கிட்ட அதை கேட்டான்? தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், ஐயா முதலமைச்சர் ஐயா விஜய் ஐயா நீங்கள் முதலமைச்சர் ஆனோன்னு இப்போ எனக்கு புள்ள பிறக்கும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து பவுன் மோதிரம் போடுங்க அப்படின்னு எவனும் வந்து கேட்டானா? எனக்கு தாலிக்கு நகை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா? மக்களுடைய அடிப்படை பிரச்சனை கேட்கறது நீங்க செஞ்சீங்களா? அப்புறம் நீங்க செய்யுங்க கேட்காதத. மக்கள் கேட்கறது என்ன? மக்கள் கேட்கறது என்ன? அடிப்படையில தரமான கல்வி கேட்கறான், தரமான மருத்துவம் கேட்கறான், தூய குடிநீர் கேட்கறான். இது இந்த 3 மாத காலத்துல மின்சாரம் தடைபடாம வந்திருக்கா? எங்கேயாவது தண்ணி தொடர்ச்சியா வந்திருக்கா மக்களுக்கு குடிக்கிறதுக்கு? ஆனா ஓட்டு போட்டாங்களா? இப்ப அப்படி சொல்றதால நம்ம வாக்கு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சிட்டாங்களா? இப்ப இவ்வளவு சொல்லி ஒரு உதாரணம் தானே. என்னன்னா, எங்களுடைய பெற்றோர்களுக்கு வச்சுக்கோங்களேன், குறைவானவர் தான் படிச்சிருக்காங்க. எங்களுடைய பெற்றோர்கள்லாம் பெரும்பாலானோர் படிக்கல. சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு எல்லாரையும் படிக்க வச்சுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க படிக்க வச்சாங்க, அவங்க பிரஸ் மீட்டிங் முன்னாடி நடிப்பாங்க. படிக்க செய்த சாதனையின் வெளிப்பாடுதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது. என்னன்னா, பெரும்பாலான மக்களுக்கு இங்க சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது. நாட்டுல எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியாது, எத்தனை துறை இருக்குன்னு தெரியாது, எந்தெந்த துறையில எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது இங்க தெரியாது. தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆண்டினுடைய பொருளாதாரம் எது இதுல முக்கியமான பொருளாதாரம் இருக்குங்கிறது இங்க தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சது இலவசம். ஏன்னா அதிமுக இலவசத்திலே பழக்கிட்டான். இப்ப ஸ்டாலின் 1000 ரூபாய் தராரா, எடப்பாடி 2000 ரூபாய் தராரா, விஜய் 2500 ரூபாய் தராரு, இவருக்கு போடு ஓட்ட. அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப மோதிரம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க. இன்னைக்கு விஜய் வந்து அரப்பூன்ட்டு மோதிரம் கொடுக்குறாரு, அப்போ விஜய்க்கு போடு. மக்களுக்கு தெரிஞ்சது இலவசம். இலவசத்தை அதிமுக விட 3 மடங்கு அதிகமா அறிவிச்சாரு கொடுக்குறாங்க. ஆமா, யார் மக்கள் தேடுறான்? மக்கள் கருத்தியல் தேடல, கொள்கை தேடல, கோட்பாடு தேடல, நாளை தலைமுறைக்கான திட்டத்தை தேடல. அவனுக்கு தெரிஞ்சது, மக்களுக்கு தெரிஞ்சது இலவசம். இலவசத்தை விஜய் அதிமுக விட 3 மடங்கு அதிகமா அறிவிச்சாரு. இங்க நாம் தமிழர் கட்சி இலவசத்தை முற்றிலுமா எதிர்த்தது. இவர் இங்கே அறிவிச்சாரு, அதனால இவர் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ நாங்க இன்றைக்கு இந்த இலவசத்தாலே மக்கள் வாழ்ந்து விட முடியாது. இவர் கொடுக்குற மோதிரம் அடுத்த நாளே பார்த்தா டாஸ்மார்க்கு தான் அடை வச்சுட்டு போவான், போயிட்டு அங்க போயிடும், ரொட்டேஷன்ல போயிடும். இது வந்து நிலைக்காது. கண்டிப்பா கிருபானந்த வாரியார் சொல்றாருல, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுன்னு சொல்லுவாரு. சீமான் பெரியப்பா 2016, 17, 18, 20 அந்த 5 வருடம் பத்தி தொடர்ச்சியா நீட்டை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்போ பேசின காணொலிகள் இப்போ வைரலாக்கப்படுது. நீ என்னுடைய மாணவியருடைய மூக்குத்திய கலட்டுற, சுடிதார கலட்டுற, எல்லாமும் பண்ற, கழட்டி இதுல வந்து விட்டு கொண்டு போவாங்கன்னு சொல்ற. ஆனா நாட்டை ஆள்ற முதலமைச்சர், இந்தியாவை ஆள்ற பிரதமருக்கு நீ என்ன நுழைவுத் தேர்வு வைக்கிற? அவனுக்கு முதல்ல தேர்வு வைடான் அன்னைக்கு கேட்டது இன்னைக்கு ஒரு பெண் பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ வைரலாக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி வந்து காலத்தின் கட்டாயம் இந்த 5 ஆண்டு நாங்கள் இப்போ இந்த 3 பேர் சார்பா நான் கேட்டுக்கிறேன், இவர்கள் இந்த 5 ஆண்டு வந்து ஆட்சி செய்யணும் தமிழக கட்சிகளும். இல்ல, அதான் என்னோட இறுதி கேள்வியா நான் வச்சிருக்கேன். உங்க 3 பேர்கிட்டையும் இவ்வளவு கருத்தியலாக, கொள்கை ரீதியாக என்ன வேண்டும் என்று புரிதலோடு இருக்கக்கூடிய இந்த இளைஞர் கூட்டம் உண்மையிலே ரொம்ப பெருமையும் விதமா இருக்கு. எல்லாம் பெரியப்பா சீமான் அவர்களுடைய மாணவர். ஆமா, இறுதியாக உங்களிடம் கேள்வி, இந்த
தாவேகா அரசு வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. 5 ஆண்டுகள் செல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலிருந்து தாவேகாவை எதிர்கொள்ள போகிறது, எப்படி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்க போகிறது? ஏன்னா 8% இந்த 4% குறைந்த நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு எப்படி நகரப் போகிறது? பெரியப்பா சீமான் அவர்கள் சந்திக்காத ஊடகம்னு கிடையாது. இப்போ இங்கேருந்து மதுரை போகிறாங்கன்னா சென்னை விமான நிலையத்தில் ஒரு பேட்டி, இறங்குறப்போ ஒரு பேட்டி, கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும், பெரியப்பா கூட நிறைய ஆண்டு காலம் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அப்படி புறக்கணிச்சுட்டு இருந்தப்போ சும்மா ஒரு நிமிஷம் போட்டு கட் பண்ணிடுவான் எல்லா ஊடகங்களும். இன்னைக்கு ஒரு மனுஷன் பேசவே இல்லை, அந்த மனுஷனை பற்றி இன்னைக்கு எல்லா ஊடகமும் பேசுது. நான் அம்பாசமுத்திரம் நிற்க போகிறேன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விடலை. சீமான் வந்து அதிமுக ஆதரவு பொது வேட்பாளராக நிற்க போறான்னு சொல்லி ஊடகம் பேசுது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நாங்கள் பின்பற்ற போறோம். நான் பேசிட்டு இருந்தப்போ என்னை பத்தி யாரும் பேசலை, நான் பேசாதப்போ ஊரே பேசுதில்ல. இதை கொண்டு நான் அடுத்து சட்டமன்றத்துக்குள்ள போவேங்கிறத நாம் தமிழர் கட்சி அடித்தளம் போட்டிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி திமுக ஜென்சியை பார்த்துருப்பாங்க, அதிமுக ஜென்சியை பார்த்துருப்பாங்க. அதிமுக ஜென்சி யாருன்னா ஐயா எடப்பாடி குரூப் தான், அது வந்து பழைய ஜென்சி. இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஜென்சியை பார்த்து தமிழக வெற்றி கழகம் ஆடி போகிறதா இல்லைன்னு பாருங்க. இவன் போடுற பேட் கமெண்ட், இவன் போடுற ரிப்ளை வீடியோ, அதெல்லாம் எங்களுடைய தலை ஹேருக்கு சமம் தமிழக வெற்றி கழகத்தில் போடுறது. இதையும் தாண்டி நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் எங்க சீமான் பெரியப்பா நீங்க உட்காருங்க, மாணவ பாஸ்டர் பிள்ளைகள் நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் கொண்டு போகிறோம் தத்துவத்தை, நாங்கள் எதிர்த்து போராடுறோம். நான் கேட்குற கேள்விக்கு டிவிக்கில் உள்ள ஒருத்தன் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி எங்களுடைய தத்துவத்தையும் கொள்கையும் கோட்பாட்டையும் நாங்கள் கொண்டு போய் விதைச்சி எங்களுக்கு அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு அடித்தளம் போடுவோம். அது எப்படின்னா, இந்த 60-70 ஆண்டுமா திராவிடம்னு மக்களை வந்துட்டு முழுகடிச்சிட்டாங்க. அதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும்னு அப்படின்ட்டு மக்களுக்கு வந்துட்டு உணர்த்தினதே பெரியப்பா சீமான் அவர்கள் தான். அந்த மாதிரி அந்த திராவிடத்தை ஒழிச்சு கட்டிட்டு நாங்கள் மாற்றம் அப்படிங்கிற ஒன்று வேணும் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு காட்டிட்டோம். அந்த இடத்துல இப்போ வந்து இந்த திரை கவர்ச்சி அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. இது வந்து இந்த 5 வருஷம் அவங்க ஆட்சி செய்யட்டும். ஒருவேளை எங்க இடையில இது பண்ணிட்டாங்கன்னா எங்களை வந்துட்டு நாங்கள் இடையிலேயே வந்துட்டோம், 5 வருஷம் முழுமையாக நாங்கள் வந்து ஆட்சி செய்யலை, அதுக்கு காரணம் இந்த தீய சக்தி தான், இந்த திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அது வேண்டாம். இந்த 5 வருஷம் ஆட்சி செய்யட்டும். செஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் யாருன்னு காட்டுறோம். எல்லாத்தையும் தாண்டின நாங்கள் தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை எப்போது இந்த தமிழ்நிலத்தில் தோன்றினாலும் முதல் குரலாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் குரலும் பெரியப்பா செந்தமிழன் சீமானின் குரலும் தான் ஒலிக்கும். எங்களுக்கு ஆதித்தனார் எங்களுக்கு முன்வைத்தது தாத்தா காலத்து நாம் தமிழர், இது பேரன் காலத்து நாம் தமிழர். தாத்தா அப்ப சமரசம் பண்ணிட்டாரு, பேர பிள்ளைங்க நாங்க பாடங்க திரைக்கிறோம், சமரசம் பண்ண மாட்டோம், உறுதியா சண்டை போடுவோம். மாவீரர் தெய்வங்களின் ஆன்மா தலைவர் பிரபாகரனின் ஆசி எங்களுக்கு இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் இலக்கை நாங்கள் அடைந்தே தீர்வோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இளைய தலைமுறையினர் நீங்கள் இவ்வளவு கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை அருந்தமிழ் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள் மூவருக்கும் அருந்தமிழின் சார்பாக மிக்க நன்றிகள். நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.